ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரிக்கு வந்து எவ்வளோ சைடிஷ் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் பூரிக்கிழங்கு மசாலாக்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த ருசியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலாவை எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு 6 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சைஸாக தான் இருக்குது. இப்போ அதை நல்லா வேக வச்சு லைட்டாக மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லை கையிலையோ மசிச்சுக்கோங்க. ரொம்ப குலைவாக மசிச்சிடக்கூடாது. அங்கங்கே அந்த உருளைக்கிழங்கோட பீஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது போதும். இப்போ அடுத்து நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுந்து, இது ரெண்டும் வந்து லைட்டாக செவக்கணும். இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பும், இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அது 3 மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். கூடவே 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அதையும் போட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு எல்லாமே லைட் கோல்டன் ஆயிடுச்சு. அதே போல் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இதில் பொடி பொடியாக நறுக்குனா இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி வந்து தட்டி கூட போட்டுக்கலாம். இஞ்சி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஸ்மால் சைஸில் 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பூரி மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் அவங்கவுங்க விருப்பம்தான். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்து வெங்காயத்தை கம்மியாக சேர்த்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்து உருளைக்கிழங்கை கம்மியாக போட்டு பண்ணுவாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஈவனாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது அடுத்துதான் நம்ம இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்டு தான் வந்து இந்த பூரி மசாலாவுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறது. பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். கெட்டியாக தான் கரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தண்ணியாட்டம் நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றும் போது உடனே கெட்டியாகும், அதனால தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கலாம், எந்த வித கட்டியும் இல்லாமல். இப்போ இதை வந்து நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் சேர்த்துட்றேன். உடனேவே திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பூரி மசாலாவோட கலர் வந்து சூப்பராக கிடைக்குது பாருங்கள். நம்ம சேர்த்து அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகணும்.
நான் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இப்படி கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த பச்சை வாசம் போகட்டும். இப்போ இதில் காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஸோ முதவே சேர்த்தா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நம்ம இதில் வந்து மிளகா பொடி அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாவோட காரம் தான், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மறுபடியும் 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காக விட்டுக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் வாட்டரியாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னும் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை போட்டுறேன். மல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பூரியோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி. ஸோ நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த பூரி மசாலாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி பூரி வந்து எப்படி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.